திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே அண்டா நீரில் விழுந்து 2.5 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுமித் ஏசுராஜா. வணக்கம் சுமித் ஏசுராஜா. இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? முழு விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் ஆத்துமேடு வாய்க்கால் திருப்பதியைச் சேர்ந்தவர் முனியப்பன். இவர் பாத்திர வியாபாரம் செஞ்சுட்டு வர்றாரு. இவருக்கு காயத்ரி என்ற மனைவியும் சாராஸ்ரீ என்ற மகளும் 2.5 வயசுல துரைப்பாண்டி என்ற மகனும் இருக்காங்க. காயத்ரி இந்த நிலையில நேற்றுதான் அரசு மருத்துவமனைக்கு சென்று குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செஞ்சு வீட்டுல இருந்திருக்காரு. இந்த நிலையில இன்னைக்கு முனியப்பன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் மட்டும் வீட்டுல இருந்திருக்காங்க. அப்போது சிறுவன் துரைப்பாண்டி வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்தான். சிறிது நேரமா கழித்து துரைப்பாண்டி காணவில்லை என அவனது தாய் காயத்ரி வீட்டை சுற்றி தேடி பார்த்திருக்காங்க. அப்போது வீட்டுக்கு வெளியே தண்ணீர் பிடித்து வைத்திருந்த அண்டாவுக்குள்ள துரைப்பாண்டி தலை குப்புற கவிழ்ந்து மூழ்கி கிடந்திருக்காரு. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த காயத்ரி அக்கம் பக்கத்துல இருந்தவங்க உதவியோட துரைப்பாண்டிய மீட்டு வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்றாங்க. அங்கு துரைப்பாண்டிய பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதா தெரிவிச்சாங்க. இதனை கேட்ட துரைப்பாண்டியின் தாய் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் கதறி அழுதாங்க. இதை பார்த்த அனைவருமே கண்கலங்க வச்சது. மேலும் தாய் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்துட்டு வந்த மறுநாளே அவரது மகன் தண்ணீர்ல மூழ்கி பலியான சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுமித் ஏசுராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.